ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு டூர் தான். பஸ் வந்தாச்சு. இப்போ எல்லோரும் வந்து ரெடி ஆகிட்டுருக்குறாங்க. இந்த பஸ் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி டூர். அப்போ நம்ம 2 நாள் கன்னியாகுமரியில் தான் ரவுண்ட் அடிக்க போகிறோம். வீடியோவை முழுசாக பார்க்கணுன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிள் ஆன் பண்ணி வைங்க. ஏன்னா இந்த வீடியோ பார்ட்டாக தான் வரும். அதிகமான டைம் இது எடுத்ததுனால பார்ட் 1 பார்ட் 2 அப்படி தான் வரும். அப்போ நண்பர்களே, அப்போ வாங்க நம்ம கன்னியாகுமரி பயணத்தை தொடருவோம். எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுத்துருவீங்க. Bing bing boom, dum dum just in a minute, dum chubby, bum bing bing boom, dum just in a minute, dum car heavy, gonna go, 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 ये दिखी बत्तियां बुझा के बस ट्रिप लेने ये लूप में ट्यून बजा के थोड़ा हिट होने வண்டி கொஞ்சமாக மூவ் ஆன தொடங்கினதுமே பசங்க எல்லாம் பாட்டு வேணும், டான்ஸ் ஆடணும்னு சொன்னாங்க. 4-5 குத்துப்பாட்டை வச்சாங்க. இவங்க ஆடி சடஞ்சிட்டாங்க. கூடவே பசங்க கூடயே லேடிஸும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. எல்லாருமே டான்ஸ் ஆடி ஹாப்பியாக போயிட்டு இருந்தது. வண்டி டீசல் அடிக்கிறக்காக அப்படியே பங்கில் ஒன்று ஒதுக்குனாங்க. பங்குக்கு முன்னாடியும் பாட்டை வச்சு பசங்க ஒரே ஆட்டம் தான். அப்படியே லேடிஸுங்களாம் பாத்ரூம்லாம் போயிட்டு டீசல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே வண்டி எடுத்து விட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் 5:30 ஆகிடுச்சு. நாங்கள் கன்னியாகுமரி ரீச் ஆகிட்டோம். கன்னியாகுமரியில் வந்து ரூம் ஒன்று, ஒரு பெரிய 5-6 ரூம் வர்ற மாதிரி ஒரு ஃப்ளாட்டை புக் பண்ணியிருந்தார் ஃபாதர். நாங்கள் அங்கே வந்து ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு நம்ம சூரியனோட வியூ பார்க்குறக்கு அங்கே வந்தோம். நாங்கள் 5:45 வந்து நின்னோம். ஆனால் ஒன்றும் பெருசாக பார்க்க முடியல. பின்ன ரூமுக்கு போயிட்டு ஒன்று கூடி ஒன்று ரெடி ஆகிட்டு அதெல்லாம் தேய்ச்சிட்டு பாத்ரூம் போயிட்டு ஒன்று வந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 6-6:15 ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சூரிய உதயம் வரும்னு சொல்கிறாங்க. அங்கே தான் வரும்னு, அங்கே தான் கொஞ்சம் வெளிச்சம் அடிக்குது ஒரு ஆரஞ்சு கலரில். இப்போ அங்கே தான் வரும். இப்போ நம்ம வெயிட் பண்ணி அந்த சூரிய வெளிச்சத்தையெல்லாம் ஒன்று பார்த்துட்டு பின்ன போய் குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வரணும். அப்போ வெயிட் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா இப்போ மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது சூரியன். இந்த பிக்சரு நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது.
அப்போது சூரிய உதயத்தை எல்லாம் ஒன்று பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூரியன் வந்து கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக வெளியே வந்துருச்சு. இப்போ இங்கிருந்து பார்க்குறக்கு நம்ம நேராக பார்க்குறக்கு நல்லாயிருக்கு. நம்ம மொபைலில் அவ்வளோக்கு ஜூமிங் பண்ண முடிகிறதில்ல. ஆனால் இங்கிருந்து பார்க்குறக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு நேராக பார்க்குறக்கு. அப்படியே பார்த்துட்டு ஒரு டீ எல்லாம் சாப்பிட்டு அப்படியே ரூமுக்கு வரணும். சரி, இங்கே ரவுண்ட் அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம ரூமுக்கு போயிட்டு குளித்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு சாப்பிட்டு அடுத்து நம்ம போட்டிங் சைடு அந்தப்புறம் போய் பார்க்கணும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா சூரிய உதயமாகிற அங்கே வியூ பாயிண்ட்லேருந்து நமக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு சர்ச் இருக்குது. நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு சின்ன சர்ச்சு. அங்கேயும் வந்து அப்படியே பார்த்துட்டு இதெல்லாம் வரும்போது ஒருக்கா கூடி பார்க்கணும். அப்படியே நடந்தோம் பார்க்கணும். வாட்ச் இல்லை தேவையா இங்கிலீஷ் வேற தோரா இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. வேணும். இங்கதான் சூரியன் உதிச்சாச்சு, உதிக்கு மேலே உதிச்சாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா மக்களே நாங்கள் தங்கியிருந்த லாட்ஜுக்கு பக்கத்தில் இருக்க சர்ச்சு. இது இந்த லாட்ஜே சர்ச்சோடு தான். இந்த பில்டிங்கில் தான் நாங்கள் ரூம் எடுத்திருக்கோம். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த ரூமோட மேலேருந்து ஒரு வியூஸ், கடல் வியூஸ் பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. வியூ நல்லாவே இருக்குது. நாங்கள் எல்லாம் குளித்து ரெடி ஆகிட்டு திரும்ப பீச்சுக்கு போகிறோம். போயிட்டுருக்கோம். இன்னி போய் திருவள்ளுவர் சிலை, அங்கே விவேகானந்தர் மண்டபம், இதெல்லாம் நாங்கள் ஒன்று ரவுண்ட் அடிக்கணும். பார்க்கலாம், போயிட்டே இருக்கலாம். தருமணம் மெயின் இதில் கேங் லீடர் தருமண்ணா. நீங்கள் தான் கேங் லீடர். தமிழ்நாடு கிடைக்காது அங்கே வீட்டு வரும் இருந்தால் நம்ம ஜானுங்கிறது. அங்கே அது அதுவும் பாசே தான். 500 மீட்டருக்கு அந்த 500 மீட்டர் நீங்கள் காலையில் ஒரு 5 மணிக்கு கன்னியாகுமரி நம்ம வந்துட்டோம். இப்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி ஆயிடுச்சு. இப்போ எல்லோரும் கொண்டு வந்த சாப்பாடுங்கள் எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகி சாப்பிட்டு இப்போது அடுத்த கன்னியாகுமரி பீச்செல்லாம் சுற்றி பார்க்கலான்ட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ ஃபஸ்ட் நாங்கள் திருவள்ளுவரோட அந்த இது போயிட்டுருக்குறோம். நம்ம ஆளுக்கெல்லாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க, பார்க்கலாம். காலையில் 8 மணி ஆயிடுச்சு. போட்டெல்லாம் ரெடி பண்ணி அவங்க இன்னும் எடுத்துகிட்டு மீன் பிடிக்க போக ரெடி ஆகிட்டுருக்காங்க. நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம், அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திருவள்ளுவரோட அந்த கோபுரத்துக்கு போயிட்டுருக்கோம். கடல் அலை, காலை நேரம்.
ஹாய் மக்களே, இதுதான் கன்னியாகுமரி. அது என்ன திருவள்ளுவர் என்ன சொல்லுவோம்? திருவள்ளுவர் சிலை. அங்கே பாருங்க எத்தனை ஜனங்க வெயிட்டிங்கு, போட்டில் ஏறி அந்த அது விவேகானந்தரோட கோவில் மண்டபம். அதுக்காகவும் இந்த ஜனங்க இத்தனையும் நிற்கிறாங்க. இது இங்கே நின்னோம்னா நாங்கள் பொழுதோடு தான் இங்கேருந்து போக முடியும். அதனால நாங்கள் யாரும் நிற்கிறதில்லை. கண்ணாடி எத்தனை படகு இருக்குது, போட்டுக்கோ எல்லாம் மீன் பிடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. மீனெல்லாம் அடிச்சு வச்சோம். கலர் மீனுங்க. இது பார்த்தீங்கன்னா கலர் மீனெல்லாம் இருக்குது. அக்யூரி மீன் மாதிரி கலராக இருக்குது, நல்லா அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ போட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக மீன் எடுத்து வாரிட்டு வர்றாங்க கோட்டையில். இது கொண்டு அப்படியே லேலம் போடுறாங்க. சரி, நம்ம அப்படியே மேலே போகலாம். என்ன சோர்ந்து போய் வந்துட்டுருக்கிறாரு. எம்ப ஒரு போடுறது தெரியாது, சோர்ந்து போய் வந்துட்டுருக்கிறாரு. ஐயோ அட சாமி, இவங்க எதுக்கு நிற்கிறாங்கன்னு பார்த்தீங்களா? கோவில் பிரசாதம் வாங்கிறதுக்கு நிற்கிறல. இவங்க எதுக்கு நிற்கிறாங்கன்னா, நம்ம போட்டில் பார்த்திங்கன்னா அந்த திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்தர் மண்டபம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போகிறதுக்குள்ள க்யூ தான், டிக்கெட் கவுண்டர் க்யூ தான் இப்படி நிற்கிறது. அது பார்த்திங்கன்னா குறைஞ்சது அந்த இடத்துலேருந்து இவங்க நிற்கிற தூரம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டராவது வரும். சந்திலையெல்லாம் கூட நிற்கிறாங்க. மேலே நான் இன்னும் போகல அங்கே எவ்வளோ நிற்கிறாங்கன்னு. இப்போ பாருங்கள், நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எவ்வளோ க்யூவோட திறக்குன்னு. ஆனால் இதோட கவுண்டர் ரேட்டு பார்த்திங்கன்னா 100 ரூபா. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம் 100 ரூபா. பின்ன வேணுன்னா அங்கே போய் அப்படியே புக் பண்ணி வேகமாக போகிற மாதிரினா 300 ரூபா கொடுக்க வேண்டியது வருது. பின்ன பார்த்திங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ணுறதுனா 100 ரூபா. அது முதல் நாளே புக்கிங் பண்ணியிருக்கணும். க்யூவோட லெங்க்த் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அங்கேருந்து வருது. மக்களே இங்கே பாருங்க, ஃபுல் திறக்கு. அங்கேருந்து அதை வர வந்தாச்சு. இதா இது வந்து நாங்கள் போகிறது வந்து ஆன்லைன் டிக்கெட்டுங்காட்டி எங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் திறக்கு இல்லை. அந்த புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு நல்லா வெளியே வருமா? இதில் தானே பாருங்கள், ஃபுல் திறக்கு. இவங்கெல்லாம் வந்து லைவ் டிக்கெட் எடுக்கிறவங்க. அப்போ அங்கேருந்து அந்த திறக்கு நான் காணிச்சிடல, அது மாதிரி தான் இருக்குது. இப்போ எங்களுது பார்த்தீங்கன்னா இங்கே ரேட்டு 300 ரூபா, அங்கே பார்த்தீங்கன்னா 100 ரூபா. பாதை வேறு சொல்லாமல் போயிட்டு எங்கே சொல்லண்டாம ஆன்லைன் டிக்கெட்டுன்னு நாங்கள் லைனுக்கிற போனது ஃபேமிலியே காணோம். நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் பக்கம் வந்தாச்சு. இங்கே டிக்கெட் கவுண்டரில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேராக வர்றது நார்மல் டிக்கெட்னா 100 ரூபா. அதே ஆன்லைனில் நேரத்துலேயே நம்ம பண்ணியிருந்தோம்னா, நேற்றே பண்ணியிருந்தால் அதுக்கு 100 ரூபா தான். இங்கே வந்து ஸ்பெஷல் டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா 300 ரூபா. அவங்களும் திறக்கு இல்லாமல் நம்ம அந்த க்யூவெல்லாம் ஒழுவாகிட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்துடலாம். ஆனால் போட்டுக்கு பக்கத்தில் அங்கே போட்டு நம்ம கேற இடத்துலேருந்து ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்திங்கன்னா எல்லா டிக்கெட்டும் ஒன்றாயிரும். வெளியே நிற்கிறத திறக்கில் நம்ம சேராமல் வரலாம். அதுக்கு தான் இந்த ஸ்பெஷல் டிக்கெட்டும் புக்கிங் டிக்கெட்டும். இன்னைக்கு வாங்க இந்த திறக்கெல்லாம் தாண்டி நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் மக்களே, ஆன்லைனில் டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் க்யூவில் தான் நிற்கிறோம். ஏன் இந்த க்யூவில் நிற்கிறோம், என்ன காரணம் எல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிள் ஆன் பண்ணி வைங்க. பாய்.